121 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வரும். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்போது அது யாருக்குமே என்ன செய்யாது, குறைவா இருக்காது. அது யாருக்கும் குறைப்பட்டு போகாது. அது நிறைவா இருக்கும். நீங்க பாருங்க, அது நிறைவா இருக்கும். ஒருவேளை அந்த வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வராதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்க யாருக்கும் ஒத்தாசை என்ன செய்யாது, வராது. ஆனா அந்த வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு நீங்க நினைங்க. எனக்கு ஒரு நல்ல ஒத்தாசைய தேவன் அனுப்பும் ஆண்டவரே. எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஒத்தாசை வரட்டும் ஆண்டவரே. நான் ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கேன், எனக்கு ஒரு ஒத்தாசை வரட்டும் ஆண்டவரே. நான் ஆண்டவரே சோத்திர பலவீனத்தோட பிரச்சனையோட இருக்கேன், எனக்கு ஒரு ஒத்தாசை வரட்டும் ஆண்டவரே. அந்த ஒத்தாசை நமக்கு தேவன் எப்படி கொடுக்குறாரு? ஃப்ரீயா கொடுக்குறாரு, காசு கொடுத்து வாங்கல. தேவன் ஃப்ரீயா கொடுக்குறார். தேவன் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு ஒத்தாசை வரணும். இன்னைக்கு உங்க வாயில தரன்னு சொல்லுங்க, எனக்கு ஒரு ஒத்தாசை வரணும். எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரணும்னு சொல்லுங்க. உங்க வாயில திறந்து சொன்னா மாத்திரமே ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அப்ப அந்த ஒத்தாசை எப்படின்னா, தேவனுக்கு பிரியமான ஒத்தாசை. தேவனுக்கு பிரியமான ஒத்தாசை. தேவன் பிரியப்படும்படியாகத்தான் நம்ம என்ன செய்யணும், ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை பலவீனம் வரும்போது அந்த வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வர வேண்டும் ஆண்டவரே. இந்த காலப்பொழுதுல ஒரு ஒத்தாசை அபிஷேகத்தை தாங்க தேவனே. ஒரு ஒத்தாசை இருக்கும்போது தேவ வல்லமை மேல இறங்கட்டும். ஒரு ஒத்தாசை இருக்கும்போது தேவ பிரசனை மேல இறங்கட்டும். தேவ மகிமை மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இப்படியா கொஞ்சம் ஒத்தாசைய நம்ம என்ன செய்யணும், இணைத்து கொள்ள வேண்டும். இணைத்து தேவனோட ஒத்தாசையோட வாழ வேண்டும். தேவனை விட்டு பின்மாறி போய் ஒத்தாசையா வாழ்றது பிரயோஜனம் அல்ல. தேவனோட என்ன செய்யணும், ஒத்தாசையா வாழ வேண்டும். அல்லேலூயா.